இந்த வில்லேஜ் ஓரியன்டட் ஃபிலிம் எவ்வளோ கம்ஃபர்டபுள்னு நினைக்கிறீங்க சார்? அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த படத்துல நீங்க எப்படி ஆன் போர்டு ஆனீங்க? சார் என்ன சொன்னாரு அது சொல்லுங்க. யாரு கதையை சொன்னாரு? ஆன் போர்டு ஆகிட்டேன் நான். உங்களுக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, சரி ஓகே இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மூமெண்ட் தான். நீங்க ஜீனியஸ் சார். நான் ஜூனியர் தான்ப்பா. இல்ல சார், ஜீனியஸ்ன்னு சொன்னேன். நான் ஜூனியர்னு சொன்னேன். நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் தாண்டி அதுல மாத்திக்கிட்டு இந்த படத்துல பண்ண விஷயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம். நான் கேட்ட கொஸ்டின் வேற. சரி பண்ணீங்க அப்படி கேக்குறேன் சார். இந்த படத்துல என்னது சார்? இந்த மாதிரி வந்தா தானே தெரியும் சார். நீங்க அப்படியே பாட்டு சூப்பரா பாடுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார். இன்றைய ஊர்த்தியா இப்ப ஏதாவது பாடம் இப்போ எல்லாம் பார்த்தா பாட்டு வருமா? இப்பே ஷூட்டிங்ல எனக்கு சீன் இல்லாதப்ப வேற விதத்துக்கு அடிப்பாங்க. நான் சும்மா உட்காந்துருக்கணும், போர் அடிக்கும், அப்ப பாடுவேன். இப்ப நீ பேட்டி எடுத்துட்டு இருக்க, நான் சும்மா உட்காந்துக்கல, பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன், அதெல்லாம் இப்ப பாட முடியாது. நான் வேணா சும்மா உட்காந்துட்டு பாடி. இல்ல இல்ல வேணாம் சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்னாச்சு உனக்கு? என்ன நல்ல கண்டென்ட் பேசிட்டு இருக்கும்போது பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? நீங்க பேசுறது அவருக்கு சங்கீதமா இருக்கு தம்பி. கேட்டது வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிறது தான். அண்ட் அந்த நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நீ தான் ரிசர்ச் போகணும். சும்மா கேட்ட கேள்விக்கு பதில், கேட்ட கேள்வி இன்னும் பெரிய கேள்வி கேட்டுவிட்டா. சும்மா கேட்ட கேள்வின்ட்டு ஏதாவது கேட்டுவியா? இரண்டாவது மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சங்கர். இன்னைக்கு நம்ம கூட படம் படத்துடைய டீம் இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சிறப்பு சார். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாமே சார்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன் சார், பயங்கரமா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் March 6 ரிலீஸ் ஆக போகுது. எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க சார்? அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். வேற மாதிரி சார். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ப்ரொடியூசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரொடியூசர் கிட்ட எப்பவுமே ஒரு டைரக்டர் வந்து சொல்லும்போது அது ஃபுல் கதையை கேட்குறோம் அப்படிங்கிறத தாண்டி நடுவில் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சரி ஓகே நம்ம இந்த படம் வந்து கன்ஃபார்மாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. ஸோ அது எந்த ஒரு மூமெண்ட், எப்படி இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது? ஒரு ஃபுல் கதையுமே சொன்னார் சார். கேந்திர சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். நாங்கள் ஒரு புது ப்ரொடியூசர் வந்து பேமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த தொழில் தெரியாத பொழுது ஒருத்தர் நம்பி தான் பண்ணுவோம். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து ரொம்ப காப்பாற்றி கொடுத்தாரு. சொன்ன ஷெடியூலில் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த கமிட்மெண்ட்டையும் சரியாக பண்ணி கொடுத்தனா. கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது மாடு பற்றி இதில் கதை வந்தது. அது வந்து நமக்கு ரொம்ப இம்ப்ரெஷன் ஆனது. அந்த கதையை கேட்ட உடனே அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, அந்த மாட்டுக்கும் நமக்கு உண்டான உறவு இந்த படத்தில் நம்ம காட்டுறோம் அப்படின்னாங்க. மித்தபடி வேறு எதுவுமே நான் கேட்டுக்கல. கதையை ஃபுல்லாக கேட்டுட்டோன்னே அப்புறம் விமல் சார் நடிக்கிறோம் சொன்னோன்னே எங்களுக்கு முழு சந்தோஷமாயிடுச்சு. சரி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னோம். ஸோ மாட்டுக்கு உண்டான நமக்கு உண்டான உறவை அவ்வளோ அழகாக சொன்னார். சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி இருந்தது. நம்ம பழகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு உதவி செஞ்சால் கூட நம்ம திரும்ப ரிட்டன் அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மனநிலை தான் நம்ம இருக்கிறோம். அவர் சார் சொல்லும்போது கண்டிப்பாக அது ஒரு கடமை, நம்மளோட கடமை. நம்ம பிறந்ததுக்கு ஒரு பெரிய பிரயோசனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னா. அதில் மாட்டுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவு இன்ன வரைக்கும் உங்களுக்கும் எனக்கு எல்லாருக்குமே அது ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. தாய்ப்பாலுக்கு அப்புறம் மாட்டுப்பால் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாங்களாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். ஸோ நீங்களும் அப்படி தானே? ஆமாம் ஆமாம் சார். அதனால் எல்லாருக்குமே வந்து மாடை பற்றி தெரியும். தாய்ப்பாலுக்கு அடுத்து நம்ம மாட்டுப்பால் தான். இன்றைக்கி தயிர், பட்ரு, வெண்ணெய், நெய் எல்லாமே எல்லாரோட உடம்புலேயும் கலந்துருக்கு. அதனால் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கு மாட்டுக்கு. அதனால் சிறப்பாக அந்த படத்தை போய் எல்லாரும் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, சிறப்பு சார். சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த வில்லேஜ் ஓரியன்டட் ஃபிலிம் எவ்வளோ கம்ஃபர்டபுள்னு நினைக்கிறீங்க சார்? அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை சார், நம்ம இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம அந்த பக்கம் ஏரியாவில் வில்லேஜஸ்ல இருந்ததுனால அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதனால தான் கரெக்டாக இருக்கும். அதனால தான். சரி ஓகே சார். இந்த படத்தில் நீங்கள் ஆன் போர்டு ஆனதை பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி இந்த படத்தில் நீங்கள் எப்படி ஆன் போர்டு ஆனீங்க? சார் என்ன சொன்னார் அது சொல்லுங்கள். சார் கதையை சொன்னார், ஆன் போர்டு ஆகிட்டேன் நான். ஓகே ஓகே சார். கதை சொன்னதுக்கு அப்புறம் ஆன் போர்டு ஆனீங்க. ஓகே சார், உங்களுக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, சரி ஓகே இந்த படம் பண்ணலாம் அப்படின்றது. அது வில்லேஜ் ஓரியன்டட் மட்டும் ரீசனா இல்லை வேற என்ன ரீசன் அப்படின்னு அந்த மாதிரி கேட்குறேன் சார். அந்த மூமெண்ட் தான். அந்த மூமெண்ட் தான். ஓகே, சிறப்பு சார். என்ன கேள்வியே பண்ணுறீங்க? அவ்வளோதான். நீங்க சொல்லுங்க சார். நம்ம அடுத்து சார் கிட்ட வருவோம். ஒரு வார்த்தையை கேள்விப்படுறேன். இல்லை, அதாவது
படத்துக்குள்ள எப்படி வந்தீங்க அப்படிங்கிறது தான். தம்பி நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவர். இல்ல சார், அது ஒரே மாதிரி கொஸ்டின் படிச்சிருக்கப்பா தம்பி, நம்மலாம் படிக்காத ஆளு. இல்ல சார், நீங்க ஜீனியஸ் சார். உங்களை போயிட்டு நான் ஜூனியர் தான்ப்பா. இல்ல சார், ஜீனியஸ்ன்னு சொன்னேன். நான் ஜூனியர்னு சொன்னேன். ஓகே ஓகே சார். அவர் வயசான ஆளை பார்க்காதீங்க, நான் இளமையான ஆளுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு சார். இல்ல, அது பார்த்தாலே தெரியுது சார். அந்த வகையில நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார், நமக்கு பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட் சார் தான் சொல்லணும். சார் நீங்க சொல்லுங்க. சார் கிட்ட கேட்ட அதே கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். உங்களுக்கு வில்லேஜ் ஓரியன்ட் ஃபிலிம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் அடுத்து இன்னொன்னு ரேஸ் கூட ஒரு போஸ்டர் விட்டுருந்தீங்க, ரேஸ்ன்னு சொல்லி. அதுவுமே ஆல்மோஸ்ட் சிமிலரா ஒரு அனௌன்ஸ்மெண்ட். சும்மா யூடியூப்ல வருது, இன்ஸ்டாகிராம்லயும் இருந்தது. படம் வந்து இன்னொன்னு வில்லேஜ்னா நம்ம வில்லேஜ்ல தானே வந்தோம். நம்ம பார்த்தது பழகினது அந்த கதைகளை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தானே. அதனால வில்லேஜ் அப்படின்னு எடுத்து இன்னொன்று மாட்டை பத்தி வடமஞ்சட்டை பத்தி பண்ண போனா வில்லேஜ் தானே பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா, அது ஒரு காரணம். படம் வந்து ஒரு காலையை வச்சு படம் பண்ண முடிவு பண்ணோம், ஒரு கதை ரெடி பண்ணோம். சாரை பார்த்தோம், சார்கிட்ட கதை சொன்னோம். சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் இமான் சார், நட்டி சார், சனக்சாஸ்ரின்னு ஒரு ஹீரோயினி, அப்புறம் நிறையா நரேன் சார் எல்லாரும் வந்தாங்க. படம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ ரிலீஸுக்கு வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, மார்ச் 6 ரிலீஸ் ஆக போகுது. வேற என்ன கேட்க போறேன்? வேற அடுத்து சாரு கிட்ட வரலான்னு இருக்கேன். சார் இது வந்து இது இல்ல சார், பக்கத்துல வந்தா நம்ம கேமரா எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடும். என்ன விஷயம்னா சார், நீங்க வந்துட்டீங்க வாங்கன்னு. ஓகே சார், நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் வந்து எப்பவுமே முன்னாடி பண்ண படத்துல பண்ண தப்ப அடுத்த படத்துல நான் பண்ண மாட்டேன், ஒவ்வொரு படத்துக்கு நான் ஒன்று கத்துக்கிட்டே வருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் தாண்டி அதுல மாத்திக்கிட்டு இந்த படத்துல பண்ண விஷயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம். ஆனா என்னன்னா, ஒரு இந்த கமர்ஷியல் படம்னாலும் உள்ள ஒரு கதை இருக்கும், ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு காதல் இருக்கும், ஒரு துரோகம் இருக்கும், காமெடி. அதை தாண்டி வந்து இந்த வடமாடு மஞ்சுவரட்டை பற்றி இதில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த சிவகங்கை சைடு தென் மாவட்டங்களில் வந்து வடமாடு மஞ்சுவரட்டுங்கிறது, வடமாடு மஞ்சுவரட்டு தெரியுங்களா? அது வந்து தெரியாதவங்களுக்கு இந்த படம் பார்த்தா அது அப்படியும் ஒரு விளையாட்டு இருக்கா, கேம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும். அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு மாடுபிடி வீரனாக நடிச்சிருக்கேன். அது மாடுபிடி வீரன் இல்லை, மாடு வளர்க்குற. இதில் வந்து மாடு வளர்க்குறவன். இந்த மாட்டோட பேர் வந்து பாண்டிமுனி. அந்த மாடை வந்து வளர்த்து அதை வந்து அதை எப்படி ரேஸில் ஜெயிக்க வைக்கிறாங்க, அந்த வடமாடு மஞ்சுவரட்டத்தில் எப்படி ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்னணியில் போகும். அதுக்கு இடையர்கள்லாம் வரும்ல, அது மாதிரி இந்த படத்துக்கெல்லாம் வரும். படம் வந்து எங்கேயும் போர் அடிக்காமல் உட்காந்து பார்த்தோம்னா ஒரு ஜாலியாக ஒரு நல்ல படம். ரொம்ப அதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக வந்தோம், ஜாலியாக ஒரு படம் பார்த்தோம், நல்ல படமாக பார்த்தோம், எங்கேயும் போர் அடிக்கல அப்படிங்கிற ஒரு நல்ல படமாக. ஓகே சிறப்பு சார். பட் ஆனால் நான் கேட்ட கொஸ்டின் வேற. என்ன கேட்டீங்க? அதாவது நான் வந்து இந்த மாதிரி ஒரு படத்துல பண்ண தப்ப அடுத்த படத்துல நான் சரி பண்ணிட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மற்ற படங்கள் தாண்டி சரி பண்ணீங்க அப்படி கேட்குறேன் சார். இந்த படத்துல என்ன சார் இந்த மாதிரி வந்தா தானே தெரியும். இல்ல உங்களுக்கு ஒரு இது இருக்கு தம்பி. நான் சொல்றது வந்து ஒவ்வொரு படத்துக்கு இல்ல, நான் சொல்றது காலகட்டம். போன காலகட்டத்துல நிறைய தப்புகள் பண்ணி நிறைய உனக்காக பண்றேன் இவனுக்காக பண்றேங்கிற மாதிரி நடந்தது. இனி வந்து எல்லாமே டிசிஷன் நான் எடுக்கிறேன், நான் கதை கேட்கிறேன், நான் எடுக்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்துல இப்போ தப்பு பண்ணதை திருத்திக்கிட்டு இப்போ அந்த அடிப்படையில் சொல்றேன். இதெல்லாம் வந்து நான் செலக்ட் பண்ற படங்கள் சொல்றேன். சிறப்பு சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாண்டிமுனி தானே சொன்னீங்க, அந்த சோழன் என்கிற பாண்டிமுனிய? சோழன் வந்து ரியல் பேர். ஓகே. இப்போ என் பேர் விமல், விமல் என்கிற வெற்றின்னு சொல்லுவியா? ஓகே ஓகே. விமல் என்கிற வெற்றி எல்லாம் கிடையாது, விமல் தானே சொல்றேன். ஆமா ஆமா. அது மாதிரி அது பேர் வந்து படத்துல பாண்டிமுனி, பாண்டிமுனி தான் தெரியும். சரி, பாண்டிமுனி கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது கொஞ்சம் ஏன்னா ஜல்லிக்கட்டு காலங்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா டக்குன்னு நம்ம வந்து கொஞ்சம் லேசாங்க திரும்பினா கூட டப்புன்னு ஒரு அது சும்மாவே திரும்பினாலும் இப்படி படிச்சுன்னா முடிஞ்சிச்சு. அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்தோம். ஒரு 4-5 நாளில் நல்லா பழகிடுச்சு மாடு. அதுக்கப்புறம் சும்மாவே கேஷுவலாகவே பிடிச்சிக்கிட்டு பேசி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு, எதுவுமே பண்ணல. ரொம்ப பழகிட்டு பாசமாக
அப்புறம் வாழைப்பழம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாப்புல. நல்லா பக்கம் வாழைப்பழத்தெல்லாம் கொடுத்து, அது என்னன்னா அந்த ஸ்மெல்லு நம்மளை அந்த பையன் எவ்வளோ அட்டாக் பண்ண மாட்டாங்கிற அந்த மைண்ட் செட் பண்ணிக்கணும் அந்த மாடை. இப்போ அதனால நம்ம கூடவே இருக்கோம், தடவை கொடுக்குறோம், சாப்பிடும்போது எல்லாம் கொடுக்குறோம். ஓகே, இந்த பையனால நமக்கு எந்த ஆபத்து இல்லை அப்படின்னு அந்த மாடு உணர்ந்துருச்சு. அதனால அவர்னால நமக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, அதனால நானும் உணர்ந்துட்டேன். நல்லா கம்ஃபர்டபுள் ஆயிட்டீங்க. ஆமாம். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சைட்லேருந்து இனி அடுத்து என்ன மாதிரி படங்கள்லாம் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து இப்போ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனினா இந்த மாதிரி ஒரு லவ் படங்கள் வரும், நல்ல ஒரு ஃபீல் குட்டான படங்கள் கொடுப்பாங்க. இந்த ப்ரொடக்ஷன்னா த்ரில்லர் ஃபிலிம்ஸ் வரும் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அடுத்து நீங்கள் என்ன கலாச்சாரம் சம்மந்தமாக எடுக்கணும். நம்ம அழிந்துட்டு வர்ற கலாச்சாரங்களை வந்து மக்களுக்கு நினைவூட்டணுங்கிறத நம்மளோட நோக்கம். எல்லாமே தெரியப்படுது. இந்த படத்தில் அப்படிதான். இப்போ வடங்கிற பேர் வந்து அந்த வடமாடு மஞ்சரட்டில் வந்து அந்த மாட்டுக்கு வந்து கயிறு ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த கயிறுக்கு பேர் வடம். அதான் அந்த படத்தோட நேம் வந்து. ஸோ அது மாதிரி நம்ம அந்த கல்ச்சரான படத்தை எடுத்து காட்டுவோம், ஃபிலிம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஓகே ஓகே சூப்பர் சார். சார் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி படத்தில் வந்து ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் குரூ இருக்கிறாங்க. விமல் சார்லேருந்து நெட்டி சார், முனிஷ்காந்த் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, எனக்கு அப்படிலாம் எனக்கு பெருசாலாம் ஒன்றும் பெருசு தெரியல. எல்லாரும் வந்து கரெக்டாக பிளானிங் தான். ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேரக்டர் 10 படம் பண்ணதெல்லாம் கிடையாது. அந்த தொழிலை நினைச்சு பக்கா பிளானிங். இப்போ மேனேஜர்லேருந்து நம்ம டீம் ஒர்க் இருக்குல்ல, ப்ரொடியூசர். இப்போ நான் மட்டும் பிளான் பண்ண முடியாது, பணம் இருக்கணும், ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒரே இடத்துல டேட் கொடுக்கணும், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ சார்ட்ட டேட் வாங்கிட்டு சார் டேட்டை மையமாக வச்சு தான் அப்படி நட்டி சார்கிட்ட, அப்புறம் நரேன் சார்கிட்ட, இப்போ எல்லாரும் காம்பினேஷனையும் சாரை மையமாக வச்சு தான். முதல் புள்ளி தான் விமல் சார். அப்புறம் கோலம் போடணும்னா எல்லா புள்ளியும் கரெக்டாக வச்சு இழுத்தோம்னா போட்டலாம், நல்ல கோலமாகவே வந்துடும். அப்படி அமைஞ்ச ஒரு அற்புதமான கலர்ஃபுல்லான கோலம் தான் வடம். கரெக்டாக சொல்லிட்டேன்னா ஓகே சார். அண்ட் சாரி சார், நான் கேட்டது வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிறது தான். அண்ட் அந்த நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நீ தான் அனுசரிச்சு போகணும். சும்மா கேட்ட கேள்விக்கு பதில், கேட்ட கேள்வி இன்னும் பெரிய கேள்வி கேட்டுவிட்டேன். சும்மா கேட்ட கேள்வின்ட்டு ஏதாவது கேட்டுவியா? இல்ல நீங்க பதில் சொல்லிட்டீங்க சார். நான் என்னன்னா முன்னாடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்துல மாதிரி மென்ஷன் பண்ணிட்டேன்ல, சோ அது சொன்னேன் சார். யாருமே இல்லப்பா, எல்லாமே ஃபுட் ஆர்டிஸ்ட். அவங்க கொடுத்த டயத்தை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அவங்க யாருமே நம்ம வெளில இருந்து பாக்குற மாதிரி ஒரு பந்தா பண்ற ஆர்டிஸ்ட் என் படத்துல யாருமே இல்ல. எல்லாருமே அது இவ சுத்தமா இல்ல, வந்தாவே பண்ண மாட்டாரு. மத்த யாருமே கரெக்டா வந்தாங்க, நடிச்சாங்க. ரொம்ப ஹாப்பியா சார். ஒரு டைரக்டர் கரெக்டா சொன்னதை எடுத்துட்டா எல்லாரும் ஒத்துழைச்சிருவாங்க. ஓகே சார். அந்த நைட் ஷூட் ஒரு பிரிட்ஜ் மேல பண்ணது மேக்கிங் வீடியோல விட்டுருந்தீங்களா சார்? அந்த சீன் பத்தி, அந்த ஃபைட் சீன் பத்தி மூமெண்ட் சார். ஃபைட்டு இது வந்து முருகன் மாஸ்டர் ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய படங்கள், நிறைய அனுபவசாலி. அவங்க அப்பா பெரிய ஃபைட்ரு, அவர் பெரிய மாஸ்டர். அவங்க அப்பா அவங்க அப்பா பெரிய மாஸ்டர். இப்போ முருகன் மாஸ்டர், இவரும் பெரிய மாஸ்டர். ரொம்ப அழகாக ஃபைட்லாம் அழகாக சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப அதாவது ரொம்ப ஓவர் டோஸும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் கதைக்கு என்னவோ அந்த மூடில் தான் இருக்கும் ஃபைட்லாம். அதுமாதிரி அது வந்து நைட் எஃபெக்ட் ஃபைட்டு. அந்த ஃபைட்டும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ரெயின் எஃபெக்ட் ஃபைட் இருக்குது, எனக்கும் நட்டிஸாக இருக்கும். அதுவும் நல்லா எல்லாமே எல்லா ஃபைட்டுமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. சிறப்பு சார். நீங்கள் அப்படியே பாட்டு சூப்பராக பாடுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார். இன்டர்வியூ கொடுத்தியா? இல்லை சார், நீங்கள் பாட்டு பயங்கரமாக பாடுவீங்க அப்படிங்கிறது. இல்லையே, கடலைன்னா கடலை இந்த பாட்டு பாடி அது செம்ம வயதில் சும்மா டைம் பாஸ். அதான் சார், அது சீரியஸாக நல்லா இருந்தது. ஸோ அது எப்போ நடந்தது? அது எதாவது லைட்டாக பாடி காட்ட முடியுமா சார்? இல்லை, அது ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ஏதாவது போர் அடிக்குதுன்னா அதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ ஏதாவது பாடம் இப்போ உன்னையெல்லாம் பார்த்தா பாட்டு வருமா? இல்லை சார், உங்களெல்லாம் பார்த்தா சரி. நீங்க இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல போர் அடிக்கும் போது பாடினது அப்படின்னு சொன்னீங்களா? அப்போ இந்த இன்டர்வியூ இப்போ பயங்கர இதா போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? நல்லா போயிட்டு இருக்குன்றதுனால பாட மாட்டேங்கிறீங்களா? ஷூட்டிங்ல எனக்கு சீன் இல்லாதப்ப வேற விதத்துக்கு அடிப்பாங்க, நான் சும்மா உட்காந்துருக்கணும், போர் அடிக்கும், அப்ப பாடுவேன். இப்ப நீ பேட்டி எடுத்துட்டு இருக்க, நான் சும்மா உட்காந்துக்கல, பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன், அதெல்லாம் இப்ப பாட முடியாது. சும்மா உட்காந்துட்டு இல்ல வேணாம் சார், வேணாம் சார். நமக்கு கேள்வி பதில்கள் தான் தேவைப்படுது. சரி, பதில் வந்துருச்சா? வந்துருச்சு, சூப்பரா வந்துட்டு இருக்கு. அப்படியே அடுத்த கொஸ்டினுக்கு நான் போறேன். இப்போ உங்களோட இந்த சினிமா கரியர்ல பாண்டியராஜ் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் சசிகுமார் சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து
விஜய் சேதுபதி சார். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார் உங்க சினிமா கரியர்ல? ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலயும் நம்ம பார்த்தோம் பாண்டியராஜ் சாருடைய டைரக்ஷன்ல நீங்க படம். அவர் என்னை அறிமுகப்படுத்தி விட்ட டைரக்டர் எங்க பாண்டியராஜ் அண்ணன், குருநாதர். என்னை அறிமுகப்படுத்திய ப்ரொடியூசர் வந்து சசிகுமார் அண்ணன். இவங்க எல்லாத்தையும் நெற்றி பண்ணி வச்சது விஜய் சேதுபதி. ஏன்னா இப்பவுமே இந்த படத்தும் கூட போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால கேட்டேன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு. சரி, ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். இப்போ நிறைய படங்கள் வந்து ரீரிலீஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அது நம்ம அடுத்தடுத்து இன்டர்வியூஸ்ல நம்ம கேட்கும்போது டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் தான் கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரீரிலீஸ் வருது அப்படிங்கறதுனால நமக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. இன்னொன்று என்னன்னா ரீரிலீஸ் நல்லது தான், அப்பதான் வந்து மக்களை தியேட்டருக்கு வர வைக்கிறது ஒரு என்கேஜிங்காகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் ஆஸ் அ ப்ரொடியூசரா? ரிலீஸ் படம் வருது, ஆனால் நாங்கள் பார்க்கும்போது கேப்டன் பிரான்லாம் எங்கள் ஜென்ரேஷனில் பார்க்குறது ஒன்று. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த பழைய படங்கள் வந்து அவங்களுக்கு கரெக்டாக ஏதாவது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அது ரீரிலீஸ் வரதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பழைய படங்கள் வந்து திரையில் பார்க்குறது, மறுபடியும் டிஐலாம் ஒர்க் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். நாங்களும் மறுபடியும் போய் இந்த கேப்டன் பிரான் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக தான் இருந்து பழைய நாவங்கள் அப்படியே ரீமேக் வந்தது. ஆனால் புது படங்கள் வர்றதுக்கு வந்து இப்போ 1300 தேட்டர் இருக்குது. 1300 தேட்டரில் ரீமேக் படம் 1300 தேட்டரும் பண்ணுறாங்களா அப்படி எதுவும் நமக்கு தெரியல. ஃபுல் இதெல்லாம் அந்த மாதிரி சிஸ்டமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீரிலீஸை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் கொஞ்சம் தான் வர மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் தோணுது. புது படங்கள் கண்டிப்பாக நமக்கு அவங்களுக்கு தேட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும். யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் புதுசாக வந்து என்ட்ரி பண்ணும்போது உங்களை வளர்க்குறதுக்கு என்ன முயற்சி இருக்கோ அதெல்லாம் நம்ம எஃபோர்ட் போடணும். வர இளைஞர்களுக்காக இருக்கட்டும், புதுசாக யார் வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த சினிமா துறையில் வந்து இடம் கொடுக்கணும். கண்டிப்பாக அதுக்கு தேட்டருக்கும் கொடுக்கணும். அதுதான் மனிதாபிமானம். எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும், எல்லாரும் வளர்ச்சி அடையணும். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நீங்களாகட்டும் பாலசரவணன் சார் ஆகட்டும் எந்த ஒரு இன்டர்வியூவில் உங்ககிட்ட அவரை பற்றி கேட்டாலோ அவர்கிட்ட உங்களை பற்றி கேட்டாலோ உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது ஒரு வேற மாதிரி ஒன்று இருக்குது. எனக்கு அவர் கேட்டால் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி தம்பி மாதிரின்றீங்க. ஸோ உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா அடுத்தடுத்து படங்கள்லையும் ட்ராவல் பண்ணுறீங்க. சரி, அது சிம்பிளா சொல்லுங்க. படம் திரைப்படம் மார்ச் 6 இந்த படத்துல வந்து நட்டியனை நடிச்சிருக்கிறாங்க. எனக்கு அப்பா வந்து ஆடுகளம் நாராயணன் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து குட்டிப்பிள்ளி சரவணசக்தி அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க பையனா வந்து தம்பி பாலசரவணன் நடிச்சிருக்கிறாரு. இன்னும் நிறைய முனிஷ்காந்தன் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இருக்கு. எல்லாமே அந்தந்த கதைக்கு கதாபாத்திரத்துக்கு தேவையான ஆர்டிஸ்டா போடணும் அப்படின்னு வலுக்கட்டாயமே போடாம இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தேடி சூஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோயினியாக இருக்கட்டும், செகண்ட் ஹீரோயினியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கதாபாத்திரம் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் பிளேஸ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இவங்களை இதுக்காக தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். என் கேரக்டராக இருக்கட்டும், நட்டியண்ணன் கேரக்டராக இருக்கட்டும், பாலசுப்ரமணியன் கேரக்டராக இருக்கட்டும், எல்லா கேரக்டருமே இந்த படத்துக்கு அழகாக இந்த கதைக்கான ஒரு அழகான அமைப்புன்னு கூட சொல்லலாம். அந்த கதாபாத்திரம் ஒவ்வொன்றும் தேடி கண்டுபிடிச்சு வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு டைரக்டரும் ப்ரொடியூசரும் கவனிச்சு இந்த படத்துக்கான ஆர்டிஸ்ட்டு அண்டு டெக்னீஷியன் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. படமும் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. மார்ச் 6 இந்த படம் வந்து திரைக்கு வர இருக்குது. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். ஃபேமிலியோட முகம் சொல்லிக்காமல் தேட்டரில் ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இது ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். எல்லாம் மார்ச் 6 வாங்க, தேட்டரில் பாருங்கள். படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஓகே சார், அதுக்கு முன்னாடி மட்டும் ஒன்று கேட்குறேன். இப்போ ஆமாம் சார், நான் கேட்ட கேள்வியை தாண்டி நீங்க தங்கு கொடுக்குறீங்கல்ல? இல்ல சார், அதான் சார் பயங்கரமான ஒரு தங்கு கொடுக்குறீங்கல்ல. ஸோ இதுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். மலையாளத்துல வந்து நம்ம மம்முட்டி சாரும் இதே மாதிரி தான் தங்கு கொடுப்பாரு அப்படின்னு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கேட்ட உடனே ஒரு வார்த்தையில ஒரு தங்கு ரிப்ளே கொடுக்கறது. ஸோ அங்க மம்முட்டி சார் இதெல்லாம் ஐடியா பண்ணிக்கலாம். நான் எதுவும் பேசல. இப்ப நான் ஏதாவது எழுதி வச்சு பேசுறேன்னா எதுவும் கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொல்றேன், அவ்வளவுதான். இது தக்கு குக்குன்னுலாம் நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பதில் என்னவோ அதை நான் சொல்றேன். அது யார் மனசையும் காயப்படுத்தாதுன்னு என்னோட நம்பிக்கை. காயப்படுத்தவும் மாட்டேன், அடுத்தவங்களை துன்பப்படுத்தவும் மாட்டேன், துயரப்படுத்தவும் மாட்டேன். எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணும். நானும் சந்தோஷமா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சிக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது, மகிழ்ச்சி மட்டும்தான் முக்கியம். கண்டிப்பா சார். டைரக்டர் சார் மட்டும் எதையும் ஒன் ரீசன் இந்த படம் மக்கள் ஏன் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கறது சொல்லிட்டீங்கன்னா கம்ப்ளீட். மக்கள் ஏன் இந்த படத்தை வந்து பார்க்கணும்னா, இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதை தாண்டி இதில்
மாட்டை பற்றி ஒரு கண்டென்ட் இருக்குது, வடமஞ்சு விரட்டுன்னு ஒரு பெரிய உள்ள ஒரு களம் இருக்குது. அதை தாண்டி ஒரு குடும்பமாக வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக போகிற அளவுக்கு ஒரு நல்ல கதை இருக்குது. வடங்கிற ஒரு படத்தை என்னென்ன தேவையோ எல்லாமே உள்ளே இருக்குது. அதனால நீங்கள் சந்தோஷமாக வந்து பார்க்கலாம். வேற ஏன் வாங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது, நல்ல கதை இருக்குப்பா. ஓகே சார். அந்த ஜாலியாக என்டர்டைன்மெண்ட், ஆடல் பாடல் கொண்டு ஏற்கனவே வராத ஒரு கதை. ஆமாம், இது வரைக்கும் வடமஞ்சு படம் வரலைன்னு நினைக்கிறேன். அது நாங்க முத பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுல நடித்த அத்தனை பேருக்கும் நன்றி. இதுல ஹீரோயினி கனெக்ஷா ஸ்ரீன்னு ஒரு நடிச்சிருக்காங்க. எல்லாரும் சாருக்கு ரொம்ப அழகான பேரா இருக்கும், நல்ல பாடல் இருக்கு. அதனால எங்க தயாரிப்பாளர் எல்லாத்துக்கும் குறை இல்லாம எல்லாம் செஞ்சிருக்காரு. அதனால இந்த படத்தை வந்து பார்த்து இந்த படத்தை என்கரேஜ் பண்ணி இந்த படம் ஹிட் ஆனா இதே மாதிரி நாளைக்கு வர்ற இயக்குனர்கள் ஒரு படம் வெற்றியை வச்சு தான் அது மாதிரியான கதைகள் வரும். அப்போ நீங்கள் நல்ல படத்தை கைதட்டி வரவேற்றீங்கன்னா நிறைய நல்ல படம் வரும். அதுக்காக அந்த படத்தை நீங்கள் பார்த்தாகணும். என்ன ஏய், நல்ல கண்டென்ட் பேசிட்டு இருக்கும்போது பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? நீங்க பேசுறது ஒரு சங்கீதமா இருக்கு தம்பி. தம்பி மறுபடியும் சொல்றேன், நல்ல படத்தை ஓட வச்சா நிறைய நல்ல படங்கள் வரும். அதுக்காக இந்த நல்ல படத்தை நீங்க பார்த்தே ஆகணும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. படம் திரைப்படம் எல்லாரும் திரையில பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.